Chai with Chitra. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் செல்லுமணி ஒரு பேட்டியில் சொல்லும்போது 2 விஷயத்தையுமே கொஞ்சம் மறுத்திருந்தார். அவர் என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக தவறாக இருந்தாலும் அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல, திரைப்பட தயாரிப்பாளருக்கு தான் செலவழிச்சிருந்தார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் தனுஷ் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம், அவரோட பேசி அதுக்கப்புறம் இது பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? செல்லுமணி அண்ணன் சொல்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர் மேலே உயர்ந்த மரியாதை வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவருடைய அனுபவத்தில் அவருக்கு தெரியும். விஷாலை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரை தனிப்பட்ட முறையில் அவருக்கு நம்ம பகை இல்லை. அவர் நம்ம சங்கத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த காலத்தில் சங்கத்தில் இருந்த வைப்பு நிதி 7.5 கோடி ரூபாயை சங்க விதிகளுக்கு முரணாக எடுத்து செலவு பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அந்த 2 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ ஒரு 5 கோடி ரூபாயும் அது நிர்வாக சிறுகேட்டினால செலவு பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இளையராஜா 75ன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க, அதோடைய கணக்கே நம்ம சங்கத்தில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய் எனக்கு தெரிஞ்சு வர வந்திருக்கு, அந்த கணக்கே சங்கத்தில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அன்னைக்கு இருந்த அரசு எடப்பாடி அரசாங்கம் பழனிசாமி அரசாங்கத்திட்ட மனு கொடுத்தோம். அவங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டேன். உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி உத்தரவு பிரகாரம் அன்றைக்கி இருந்த எடப்பாடி அரசாங்கம் ஒரு எஸ்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எஸ்ஓ அந்த கணக்கெல்லாம் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அது சரியில்லைன்னு அவங்க மனசில் பட்டதுனால ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணிச்சு. அந்த ஸ்பெஷல் ஆடிட்ரு ஃபுல்லாக கணக்கையும் அந்த 2 ஆண்டு காலத்தில் நடந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த செயற்குழு ஒப்புதல் இல்லாமல் பொதுக்குழு ஒப்புதல் இல்லாமல் இந்த டெபாசிட்லாம் எடுத்து செலவு பண்ணது மிஸ்மேனேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு அவங்க ரிப்போர்ட்டு கொடுத்து புது நிர்வாகம் வந்துச்சுன்னா அதுக்கிட்ட ரெக்கவர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட பொறுப்பை படித்தாங்க. அந்த அடிப்படையில் சங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை தான் கேட்குற மொழியை நமக்கு தனிப்பட்ட முறையில் பணம் கேட்கல. இல்லை, அவருடைய அறிக்கையில் அவரும் இதே சொல்லியிருக்காரு. நான் இந்த பணத்தை திரைப்பட தயாரிப்பாளர்களுக்காக தான் செலவழித்தேன், அதுவும் செயற்குழுவோட அனுமதியோடு தான் செலவழிச்சிருக்கேன் இது வரைக்கும் பணத்தை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு கவனத்துக்கு சொல்கிறேன். நான் கேஆர்ஜிபி காலத்திலேருந்து இந்த பணம் செலவு செய்யப்பட்டு வருது. இந்த தயாரிப்பாளர் நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு உதவி என்பது கேஆர்ஜிபியில் அடுத்து நம்ம முரளி அண்ணன் இருந்தாங்க, தான் அண்ணன் இருந்தாங்க, கேஆர் இருந்தாங்க, எஸ்ஏசி இருந்தார், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க காலத்துலேயும் இந்த நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வைப்பு நிதின்றது அந்த காலத்தில் கேஆர்ஜி காலத்திலேருந்து நீங்கள்லாம் செயலாளர் இருந்தீங்க. அப்போ துவக்கப்பட்ட அந்த வைப்பு நிதி என்பது இப்போ மெல்ல மெல்ல ஒரு வருஷத்துக்கும் வளரும், குறையாது. இப்போ இன்றைக்கி ஒரு கோடி இருந்துச்சுன்னா நம்ம முடிக்க போன 17-18 கூட இவர்கிட்ட விஷால்கிட்ட ஒப்படைக்குள்ள 7.5 கோடி ரூபா வைப்பு நிதி அப்படி வளர்ந்து தான் வந்துச்சு. இவர் சொல்கிற எல்லா உதவிகளும் அந்த தலைவர்களும் அந்த நிர்வாகமும் செஞ்சிச்சு. ஆனால் நம்முடைய வைப்பு நிதியில் யாரும் கை வைக்கல, அதை அதிகமாக நாங்கள் வழியை குறைக்கல. இவர் அந்த வைப்பு நிதி இருந்த 7.5 கோடி சுத்தமாக காலி பண்ணிட்டார். அதே மாதிரி இவர் பதவி ஏற்றுக்கிறப்ப ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் முதலாளிகள்னு சொல்லிட்டு அந்த மேடையில் ஸ்டாங்கமாக விழுந்து இவர் சொன்ன உறுதிமொழி என்னன்னா, நான் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிற எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கும் சங்க பணத்தில் ஒரு பைசா கூட கை வைக்க மாட்டேன், நானே அதை கிரியேட் பண்ணுவேன், சங்கத்தில் இருக்கிற பணத்தை நான் எடுக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்து தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார். சங்க விதியிலேயே பைலாவிலே இருக்குது, சங்க பணத்தை எடுத்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ உறுப்பினர்கள் தரக்கூடாதுன்னு சங்க விதியில் இருக்குது. அதுக்கு தான் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் தான் நம்ம வாங்கக்குள்ளே இதுக்கு பாதி அதுக்கு பாதின்னு வாங்குகிறோம். அந்த வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை தான் நீங்கள் எதனாலும் வெல்ஃபேர் பண்ணலாம். சங்க பணத்தில் நம்ம கை வைக்கவே முடியாது, கூடாது, விதி. அதுதான் எஸ்ஓவும் ஸ்பெஷல் ஆடிட்டரும் சொன்னாங்க. இப்போ ட்ரஸ்ட்டு தவிர சங்க பணத்திலையும் எடுத்து சங்கத்தில் 3.5 கோடி இருந்துச்சு, ட்ரஸ்ட்டில் 3.5 கோடி இருந்துச்சு, ரெண்டுத்தையுமே காலி பண்ணிட்டாங்களே. இது இல்லாமல் இளையராஜாவுக்கு வந்த பணம், நிகழ்ச்சிக்கு வந்த பணமும் காலி ஆயிடுச்சு. இளையராஜா நிகழ்ச்சி அந்த 12 கோடிக்கான கணக்கே இல்லையே சங்கத்தில். இதை தான் கேட்குறோம், நீங்கள் தானே நிர்வாகி, நீங்கள் தானே தலைவர், உங்கள் நம்பி தானே ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ செயற்குழு பொதுக்குழு ஒப்புதல் இல்லாமல் பண்ணால் அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது யார்? அன்னைக்கு யார் செக்கில் கைது போட்டாங்களோ அவங்க தான். அதை தான் கிளைம் பண்ணுறோம். இல்லை, இதேமாரி இன்னொரு விஷயத்தையும் அவர் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தார். நான் படப்பிடிப்பு நடத்துகிறதையோ படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறதையோ யாராலும் தடுக்க முடியாது, நான் தொடர்ந்து படப்பிடிப்பில் கலந்துக்குவேன் அப்படின்னு. இல்லை, இப்போ நான் அவர் சொல்கிறதுல தப்பாக நினச்சி சொல்ல, யாருடைய தொழிலையோ யாருடைய தனிமனித உரிமையிலையோ அந்த சுதந்திரத்திலையோ யாரும் தலையிட முடியாது. ஆனால் இது நம்ம ஒரு சுய கட்டுப்பாடு.
ஒரு சங்கம், ஒரு கட்சி, ஒரு சங்கம்னு வரக்குள்ள யார் தவறு செஞ்சாலும் அவங்க பேர நடவடிக்கை எடுக்கணும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுன்றது அது சங்க விதிகளில் இருக்குது. அந்த விதியை தான் நம்ம சொல்கிறோம் ஒழிய இவங்க பணத்தை நிறுத்து நம்ம சொல்லவே இல்லை. சங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. உங்கள் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தவறை சரி செஞ்சு சங்கத்துக்கு பணம் கொடுக்குன்னு தான் கேட்குறோம். எனக்கோ மற்றவங்களுக்கோ கொடுக்குன்னு யாரும் கேட்கல. அதனால் அது வந்து நம்ம அவர் தொழிலை தனி மனித சுதந்திரத்தில் அவர் பணத்தை நிறுத்துக்கு நம்ம போய் நேராக சொல்லலை. எனக்கு சங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்திருக்கீங்க, அது சரி பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லை. எந்த சொசைட்டி ஆக்ட்லேயும் இது இருக்குது. சட்டம் இந்த சட்டமே இருக்குது. எந்த தலைவர் தலைமையில் நடந்துச்சுன்னா அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சங்க பைலாவில் இடம் இருக்குது, சொசைட்டி பைலாவில் இடம் இருக்குது. அதை தான் செய்யணும். இப்போ உங்கள் வாதத்தின்படி இப்போ விஷாலோ தனுஷோ படப்பிடிப்புக்கு போகிறதுல தடை இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தணும். நம்ம தீர்த்துட்டு போகணும்னு தான் சொல்லணும். இப்போ இதை தீர்த்துட்டா நம்ம அவங்க படத்தை நிறுத்தணும் இப்போ போகணும்னு யாரும் சொல்ல போகிறது இல்லையே. நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன சொல்லிக்கிறோம், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்களை கலந்து ஆலோசிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆலோசிக்கணும்னா இந்த மாதிரிலாம் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்கள் அவங்களோட கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலையே. அது வரைக்கும் பெப்சியோட கேட்டிருக்கோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு வந்து பெப்சி, அவங்களும் அந்த மீட்டிங்கில் இருந்தாங்களா? எந்த மீட்டிங்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்களா? அந்த அதாவது இப்போ அதில் 2 செக்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளர் வந்து ப்ரொடக்ஷன் சைடு ஒரு இது இருக்குது, பிஸ்னஸ் சைடு ஒன்று இருக்குது. இப்போ பிஸ்னஸ் சைடு இருக்க முதலீட்டாளர்கள் தான் முதல் கூட்டு நம்ம பேசணும். முதலீட்டாளர்களுக்கு தான் பொருளாதார இழப்பு ஏற்படுது. தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், அதே மாதிரி நம்ம எக்ஸிபியூட்டர் அசோசியேஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், இவங்கெல்லாம் நம்ம இந்த இவங்க முதலீடு வச்சு தான் இந்த திரைத்துறையை வளர்க்கறதுனால முதல்ல இவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டு அதையை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம். போன்ற முடிவில் தான் அந்த முடிவு எடுத்த முடிவை நம்ம இவங்ககிட்டையும் சொன்னோம். பெப்சி மீட்டிங் போட்டு செல்லுமணி அண்ணன் எல்லாருமே வந்தாங்க, அவங்க நிர்வாகிகள் எல்லாமே வந்தாங்க. 3 கட்ட பேச்சுவார்த்தை இது வரைக்கும் அவங்க கூட நடந்திருக்கு. எல்லா விஷயத்தையும் இப்போ இண்டஸ்ட்ரி இருக்கிற பிரச்சனை, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தயாரிப்பாளருக்கு ஏற்பட்டிருக்க இன்னல்கள், இது எல்லாத்தையுமே சொன்னோம். சொன்ன உடனே அவரும் வந்து அதை உள்வாங்கிட்டு இண்டஸ்ட்ரியை சரி பண்ணணும், இன்னும் இது சரி பண்ணால் இன்னும் தொழிலாளர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்களுடைய இந்த பிரச்சனைகளெல்லாம் சொன்ன போது திரைப்பட விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்களுடைய கருத்து என்னவா இருந்தது? வரவேற்க கருத்தை தான் நான் சொன்னாங்க சார். எல்லாருமே ஒரே ஏகமனதாக தான் நம்ம இந்த தீர்மானத்தை போட்டோம். யார்கிட்டையும் எந்த முரண்பாடான கருத்து இல்லை. அவங்களுக்கு சில பிரச்சனை இருந்துச்சு, அதை சொன்னாங்க. அதையும் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னோம். முதல் கட்டமாக அந்த ஓடிடி படங்கள், பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறப்ப 8 வாரம் தேட்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து 8 வாரம் சேர்ந்து தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதை எல்லாமே பரிசீலனை பண்ணி இன்றைக்கி கரண்ட்டில் படம் பண்ணுறவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஏகமனதாக தான் அந்த முடிவு எடுத்தோம். இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றது தான் எல்லாருடைய எண்ணம் வழியே தனிப்பட்ட விருப்பருப்புக்காக யாருமே எந்த முடிவும் எடுக்கல. கியூபை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு 4-5 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் எந்த தீர்வும் எட்டினதா தெரியும். அது அங்கேயும் சார் அது என்ன நினைக்கிறேன், இதே தான் திரையரங்கு. இப்போ நீங்கள் புக் மை ஷோவில் என்ன பிரச்சனை இருக்கோ அதே தான் அங்கே திரையரங்கு. அதாவது உங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிஷின் இருந்துச்சு தேட்டரில். மிஷின் இருந்தால் தான் நம்ம தேட்டருக்கு லைசன்ஸே தருவாங்க, அரசாங்கம் தருது, அதான் தேட்ரு. அவங்க மிஷின் வச்சுருப்பாங்க, நம்ம பொட்டி கொடுப்போம், ரீல் கொடுப்போம், அதை போட்டுனாங்க. இப்போ அந்த மிஷின் எடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலாக அவங்க வச்சுக்கிறது கியூப் இது வச்சுருக்காங்க, மிஷினாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்க தானே அதுக்கான பணத்தை கட்டணும், சார்ஜை கட்டணும். நம்மளை கட்ட சொல்கிறாங்க, அதுவே தப்பு. தயாரிப்பாளர் வந்து கட்டணம் தான் கொடுக்கலாம். அன்றைக்கி ரீல் கொடுத்தாரு, இன்றைக்கி தான் கொடுக்குறாரு, ஹார்ட் டிஸ்காக கொடுக்குறாரு. பட் ஆனால் அது திரையரங்கு உரிமையாளர் தான் கட்டணும். அதை நம்ம தள்ளிட்டு நம்மக்கிட்ட வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே முறை இல்லைன்னு சொல்கிறோம். நட்சத்திரங்க சம்பளம் ஒரு பக்கம், அதை தாண்டி அவங்க கூட வர்றாங்கல்ல, அவங்களுடைய சம்பளத்தொகை மிக அதிகமாக இருக்குது. அதை வந்து அறவே வந்து கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பலமுறை பேச்சுவார்த்தை நடந்ததை நான் கேள்விப்பட்டேன். அந்த முயற்சி இன்னும் இருக்கா? நேற்றுக்கு முன்தினம் நம்ம நடப்பு சங்கம், நம்ம சங்கம்லாம் உட்காந்து பேசக்குள்ள நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகள், நடிகர் சம்பளம் மட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி நடிகர் சம்பளம் மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுடன் வருகிற குடும்பத்தார், அவங்களோட உதவியாளர், ஹேர் ட்ரெஸ்ஸர், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்குது. விமானத்தில் டிக்கெட்டு போடுறதுலேருந்து, ரயிலில் டிக்கெட்டு போடுறதுலேருந்து, அவங்க தங்குற இடம் வரைக்கும் அவங்க ஜிம் பாய்ஸ் இப்படின்ற மாதிரி கேர் அவன், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் நடிகர் சங்கத்துக்கு சுட்டி காட்டுறோம், லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் தான் இந்த பேச்சுவார்த்தை, இந்த சூழல். இதெல்லாம் சரி பண்ணாதான் நம்ம தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்க முடியும். குறைச்சாதான் குறைஞ்சபட்சம் நஷ்டத்தில் இருந்தால் தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியுன்றது தான் இந்த நிலைக்கு காரணம். அதையும் வரைமுறைப்படுத்தணும். அதேமாதிரி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா படத்தை முடித்து அதோடைய ப்ரொமோஷனுக்கே வரதில்லை, ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை, ப்ரொமோஷனுக்கு வரதில்லை. நிறைய அந்த மாதிரி புகார்கள் நிறைய இருக்குது. ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறது.
இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த நடிகர் சங்கத்தோட பேசக்குள்ள நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும்னு நினைக்கிறோம். தீர்வு வரும்னு நம்பிக்கை இருக்குது. இல்லை, நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க நட்சத்திரங்கள் 2 பேருமே மிகப்பெரிய நட்சத்திரங்கள், ஆமாம் சார். சாதாரண நட்சத்திரங்கள் இல்லை. அது உங்களை மீறி அவங்க செயல்படாமல் தடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? தனி மனிதராக நம்ம நிறுத்த முடியாது சார். சங்கங்கள் நினச்சா நிறுத்த முடியும். தனி ஒரு ஆள் செய்ய முடியாத சங்கம் செய்யலாம். அதனால் சங்கத்தை மீறி யாருமே பண்ண முடியாது. இப்போ நான் அவரை எடுக்க வேணாம், நான் படம் அவரை வச்சு படம் எடுக்க மாட்டேன், அவர் வேணாம் செய்ய வேணாம்னு நான் சொல்லலை. என்னால் முடியல, நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்கிறேன். நான் நஷ்டப்படுறேன், நான் என்னால் முடியல, எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கிறோம், அதனால் நாங்கள் படம் எடுக்கலைன்னு நீங்கள் சொல்லியிருக்கோம். அவ்வளோ. இல்லை, சில குறிப்பிட்ட நடிகர்களோட உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக பொதுவாக சினிமா படப்பிடிப்பையும் தயாரிப்பையுமே நிறுத்த வேண்டிய அவசியம் எங்கே வருது? இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 600 படம் தேங்கி போயிருக்கு. ம். ரிலீஸ் ஆக முடியாமல் சிறு முதலீட்டு படங்கள், கொஞ்சம் மீடியம் பட்ஜெட் படங்கள், தேட்டர் கிடைக்காம, நிறைய விஷயங்களில் படம் வியாபாரம் ஆகாமல் நிறைய படங்கள் தேங்கி இருக்கு. முதல் இதெல்லாம் வெளியே வரணும். இல்லை இப்போ தொடர்ந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாரம் 7 படம் 8 படம் வந்து எல்லா தயாரிப்பாளரும் நஷ்டப்படுறதுலேருந்து மாறி ஒரு முறைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். இனிமேட்டு வரவங்களாவது காப்பாற்றணும். இந்த 600 படங்கள் தேங்கி இருக்கிற படங்கள் வெளியே வரட்டும். அதுக்காக ஒரு பிரேக்கப் தான வழியே இது வந்து சுத்தமாக இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணணுன்ற நம்ம எண்ணம் இல்லை. இதெல்லாம் சரி பண்ணால் இன்னும் இண்டஸ்ட்ரி நல்லா தானே இருக்க போகுது. அப்போ திரையுலகம் நல்லா இருக்குள்ள இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாமே. இன்னும் நிறைய பேர் படங்கள் நல்லா ஓடிச்சுன்னா, தேட்டர் கிடச்சிச்சின்னா நிறைய புதுசாக தயாரிக்கிறவங்களும் இன்னும் வருவாங்க. புது இயக்குனர், புது கதாநாயகன் கூட உருவாகலாம்ல. அதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம முறைப்படுத்தணுன்றது தான் இந்த சரியான தருணம். எல்லாரும் ஒத்துழைக்கிறதுக்கான தருணம். ஏன்னா எல்லாருமே நஷ்டப்பட்டிருக்கிறதுனால எல்லாரும் ஒத்துழைப்பாங்க நம்பிக்கை இருக்குது. இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு அப்புறம் படப்பிடிப்பு இருக்காது. புது படங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். இருக்காது. நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே இந்த இப்போ இருக்கிற படங்களை முடிச்சிங்க. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சிங்க. இதெல்லாம் பேசி சீரமைப்புக்கான விஷயங்கள்லாம் பேசி எல்லா செக்டாரும் ஒத்துக்கிட்டால் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம தொடர்ந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் யாரும் ஒத்து வரல, நம்ம இதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னால் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம நிறுத்துவோம். நம்மளால் எடுக்க முடியல, நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சமீபத்தில் நீங்கள் மிஷ்கினுடைய தம்பியினுடைய இயக்கத்தில் படத்தை உருவாக்கிங்க. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நீங்கள் தயாரிச்சப்படாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னது, நான் மீடியம் பட்ஜெட் படங்கள் தான், சின்ன முதலீட்டு படம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு அது வந்து எனக்கு கை கடிக்காமல் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய நமக்கும் ஒரு நல்ல கதை கிடைச்சிது. ஒரு நல்ல தொடர்பு, மிஸ்கின் சாரியோட ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு. அவரும் முதல் முறையாக அந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்தாரு. பட் நான் இப்போ அவங்கள சைடில், மிஸ்கின் சார் சைட்லேயோ மிஸ்கின் பிரதர் சைட்லேயோ எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி நல்ல விதமாக படம் எடுத்து கொடுத்தாங்க. வியாபாரத்தலம் வந்து கம்மியாக போயிட்டதுனால வியாபாரம் இல்லை. அப்போ வியாபாரம் இல்லாதனால நானும் அந்த நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழல், நானும் என்னுடைய பங்குதாரரும் சந்திக்க வேண்டிய சூழல் தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பட் வியாபாரத்தலம் மாறி போயிடுச்சதுனால, எதிர்பார்த்த வியாபாரம் ஆகாதனால நஷ்டம் தான் அந்த படத்துலேயும். அந்த படம். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பல ஆண்டுகளாக நீங்கள் வந்து காரியதரிசியாக இருக்கீங்க. எப்படி இருக்குது அந்த அனுபவம்? என்னென்ன பிரச்சனைகள்லாம் அன்றாடம் பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள்? அதாவது இது நான் ஒரு 20-25 ஆண்டு காலமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் தொடர்ந்து தொடர்பில் இருக்கேன். அண்ணன் ராம்நாராயண காலத்தில் 2006 தான் முதல் தேர்தல் காலத்தில் வந்து எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு நாங்கள் வந்து உருவாக்கிட்ட மாதிரி, எங்களுக்கு அமைப்பு இல்லை, எங்களுக்குள்ள ஒரு செக்டார் மாதிரி அந்த சிறுபட தயாரிப்பாளர்னு ஒரு கூட்டமாகவே சேர்ந்துட்டோம் நாங்கள். அது வந்து ஒரு கட்டத்தில் பெரிய ஓட்டு வங்கி என்பது ஒரு 300-350 இருக்குள்ள ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ 1500 வரக்குள்ள சிறுபட தயாரிப்பாளர்கள் 75 விழுக்காடு வந்து அவங்க தான் இப்போ இருக்காங்க. அவங்க தான் அந்த வெற்றி தோல்வி தீர்மானிய சக்தியாக இருக்காங்க. அவங்களோட எனக்கு கொஞ்சம் அதிகமான தொடர்பு இருக்கிறதுனால அவங்க என் கூட நெருக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் உடனே பேசுகிறேன். எந்த இடத்துலையும் எல்லா தயாரிப்பாளரும் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள், குறிப்பாக சிறுபட தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டியதுலேருந்து நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். அதனால் என் பேரில் எப்பயும் அன்பும் பாசமாக இருக்காங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் சொன்னாங்கன்னா உடனே அதை தீர்க்கறதுக்கான முயற்சி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். இந்த சிறு முதலீட்டு தயாரிப்பாளரில் எப்படி காப்பாற்றலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சார், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த திரையரங்குகளில் வந்து தேட்டரை அவங்க வந்து படம் வெளியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, அது நல்ல படமாக இருந்து ஓடி போச்சுன்னா சம்பாரிச்சிடலாம். நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி ஒரு சினிமா வந்து தொழில் நல்லா இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டால் அது நஷ்டத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நம்ம படம் எடுக்கக்குள்ள ஒரு இப்போ பெரியவங்களை வந்து கலந்து ஆலோசிக்கணும், சங்கத்தை கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி நான் படம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா, ஒரு வழிகாட்டுதல் நம்ம குழு போட்டு இந்த குழு சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்கள நஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி சொல்லலாம்.
இதுதான் இந்த சிறுமுட்டு தொழிலாளர் இது முதலாளிகளை காப்பாற்றுறதுக்கு வழி. நீங்கள் பாட்டில் போய் படம் எடுத்துகிட்டு வந்து நம்ம விற்கலன்னு சொன்னால் அது சங்கமோ தனி வேறு யாரும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது. அதனால் அந்த வகையில் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். அவங்களுடைய படத்தை விற்கிறதுக்கு நல்ல படமாக இருந்தால் அதை வியாபாரம் நடத்துவதற்கான வழிவகையான சங்கம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதுதான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை. இந்த புதிதாக வருகின்ற பட தயாரிப்பாளர் அனுபவமின்மை காரணமாகவே ஆமாம், பெரும் பணம் முதலீட்டை இழக்கிறாங்க. கேட்குறேன். அவங்களெல்லாம் இதை வந்து முறைப்படுத்தவே முடியாதா? இல்லை சார், அதான் இப்போ சில ஆர்வத்தின் காரணமாக வந்து எடுத்துடுறாங்க. யாரையும் இப்போ சங்கத்தையே வந்து அணுகிறதில்ல. படம் எடுத்துகிட்டு தான் சங்கத்தில் உறுப்பினராக வராங்க. இப்போ ஆரம்பத்திலே நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து நீங்கள் அடிப்படையிலேருந்து உறுப்பினராகி அதுக்கு மேனேஜர் வச்சு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி போனீங்கன்னா அதுக்கான முறைப்படுத்தலாம். இவங்க ஏறக்குறைய ஆர்வத்தில் என்ன பண்ண யாரோ ஒருத்தவங்க மூலயமா ஏதோ ஒரு இது சூழ்நிலையில் படத்தை முடிச்சிடுறாங்க, எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சுட்டு தான் சங்கத்துக்கே வராங்க. அப்போ நம்ம அதை எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. படம் நல்லா இருந்தால் போகுது, இல்லைன்னா போக மாட்டேங்குது. இப்போ தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்டிருந்த படங்கள்லாம் இன்றைக்கி 200 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆரோக்கியமான போக்காக நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் சார் வெற்றி அடைஞ்சிருக்கு. நீங்கள் சொல்கிற முதலீட்டில் வச்ச எடுத்த படங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. பெரும்பகுதியான முதலீட்டு இந்த மாதிரி பெரிய முதலீடு வச்ச படங்களும் நஷ்டம் அடைஞ்சு பெரிய நஷ்டத்தை அந்த தயாரிப்பாளர் சந்திச்சிருக்காங்க. சின்ன தயாரிப்பாளர் சின்ன நஷ்டம், பெரிய தயாரிப்பாளர் பெரிய நஷ்டம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற சினிமா. யாரும் லாபத்தில் இருக்கிறாங்கன்றது சொல்கிறதில்ல. ஏதோ 100ல் ஒரு படம் வேணால் 10% படம் வேணால் நல்லா போகலாம் வழியே 90 விழுக்காடு படங்கள் சரியாக போகலை. அதுக்கு காரணம், அடிப்படை காரணம் நடிகர்கள் சம்பளம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக போச்சு, டிக்கெட் விலை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தினீங்கன்னா தான் 2 செக்டார் வைக்கணும் சார். பெரிய படங்களுக்கு ஒரு ரேட்டு, தேட்ரு டிக்கெட் ரேட்டு, கார் பார்க்கிங், இதெல்லாம் ஒரு இது இருக்குது. சின்ன படங்களுக்கு டிக்கெட் ரேட்டு கம்மியாகணும். சின்ன திரையரங்குகள் அரசாங்கம் ஊக்குவிச்சு சின்ன திரையரங்குகளை உருவாக்குனா சின்ன படங்களுக்கு சின்ன முதலீட்டு படங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது அது மாதிரி பண்ணாதான். என்னென்னா இப்போ பெரிய திரையரங்குகளில் சின்ன படங்கள் சிறு முதலீட்டு படங்களுக்கெல்லாம் ரேட்டு குறையணும், கார் பார்க்கிங் குறையணும்னா அது போன்ற படங்களை வெளியிடறதுக்கு யாருமே காட்ட மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் அரசாங்கம் இதை வந்து உதவி பண்ணணும்னு சொல்ல வரோம். அரசாங்கம் இதில் வந்து உதவி பண்ணி அரசாங்கம் இருக்கிற இடத்துல இப்போ சின்ன தேட்ரு வந்து 100 பேர் உட்கார மாதிரி 150 பேர் உட்கார மாதிரி சிங்கிள் தேட்ரு மாதிரி சிஸ்டம் வந்துச்சுன்னா அங்கே டிக்கெட் ரேட்டை வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு, அரசாங்க கலை அரங்கங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி சிஸ்டம் வந்துச்சுன்னா அரசாங்கம் லாப நோக்கத்தில் நடத்தாது. அப்போ டிக்கெட் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சின்ன படங்கள் அங்கே போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல படமாக இருந்துச்சுன்னா ஓடிச்சுன்னா லாபமும் கிடைக்கும். நம்ம நல்ல படமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா அது நம்ம தப்பு தானே வழி, அரசாங்கம் தப்பு, மக்கள் தப்போ இல்லை. அப்போ வந்து ஒரு ஆர்வம் வரும். புதுசாக வர இயக்குநர்களுக்கு, புதிய கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க திரையரங்கு போயிடும். அந்த படம் அவங்களுடைய திரையில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கு அரசாங்கமும் அதை செஞ்சு கொடுக்கணுன்றது முதலமைச்சர்கிட்ட நம்ம வேண்டுகோளாகவும் வச்சுருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். நீங்கள் சொன்ன கருத்தை ஒட்டி செல்வமணி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நடிகருடைய சம்பளம் இருக்கு, அது மொத்தமாக ஒரு படத்துடைய டோட்டல் காஸ்ட்டில் 30% 40%, அதிகபட்சமாக 50%, அதாவது எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்து அப்படி இருந்தால் தான் ஒரு படம் சரியாக இருக்கும், கட்டுப்பாடு. ஆனால் இன்றைக்கி நடிகருடைய சம்பளம் மட்டுமே 70% ஒரு படத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல படங்கள் உருவாகும் வாய்ப்பு இல்லை, லாபகரமாக அமையும் வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்ல ப்ராடக்டாக நல்லது படம் வர மாட்டேங்குது சார். இப்போ நீங்கள் 70% படம் சம்பளமாக போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 30%ல் 10% வட்டிக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற 20% டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு 10%, 5% போயிட்டால் கூட மீதி 20லேருந்து 25, 20% தான் மீதி அந்த பணம் இருக்குது. இந்த 20%ல் தான் நீங்கள் படத்தை தயாரிக்க வேண்டிய இது இருக்குது. அந்த 20 வட்டி 20%ல் நீங்கள் என்ன பண்ண முடியும்? தரமான படத்தை எடுக்க முடியாது. அப்போ சம்பளம் நடிகர்கிட்ட அதிகமாக போயிட்டதுனால தரமான படம் முடியாது. அப்போ நடிகருடைய சம்பளம் கம்மியாக இருந்துச்சுன்னா தரமான இந்த 50 விழுக்காடை படம் தயாரிப்புக்கான செலவு பண்ணோம்னா படம் இன்னும் தரமாக இருக்கும். ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுக்கும், மக்கள் நல்லா வரவேற்பு கொடுப்பாங்க, படம் நல்லா போகும். அவர் சொன்னது கரெக்டான தகவல் தான், வரவேற்க வேண்டிய விஷயம். அது அந்த சிஸ்டத்துக்கு வரணுன்றது தான் இந்த முயற்சி. இப்போ செல்வமணி சொன்ன மாதிரி அந்த திட்டத்தை நோக்கி தான் அது. அதனால தான் அவர் இந்த இதை ஆதரிக்கிறாங்க. அவங்க தொழிலாளி கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு ஆதரிக்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு, தயாரிப்பாளர் நல்லா இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்குமே, ஒரு 2-3 மாதத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் மிகப்பெரிய எதிர்காலம் உருவாகுமேன்றது தான் அவங்களுடைய திட்டமாகவும் இருக்கும். அதனால தான் அவங்களும் பெப்சி இதை ஆதரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்திருக்க இந்த முயற்சிகள் எல்லாம் அவ்வளோ எளிதில் வெற்றி அடையக்கூடியது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கூட்டு முயற்சி சார், வெற்றி அடையணும்னு நம்பிக்கை இருக்குது. வெற்றி அடைஞ்சால் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது,
திரையுலகத்துக்கு நல்லது, எதிர்கால தமிழ் சினிமா நல்லா இருக்குன்றதுக்கு நல்லது. ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் இதை வெற்றி அடைய முடியுமான்னு சொல்ல முடியாது, நம்ம சங்கம் மட்டும் இதை வெற்றி அடையும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு ஒன்று சேர்ந்தால், எல்லாரும் கூட்டு முயற்சியாக எடுத்தால் நிச்சயமாக வெற்றி அடைய வைக்க முடியும். அப்படி வெற்றி அடைய வைக்க முடியுன்ற உறுதி நமக்கு இருந்துச்சுன்னா அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சால் வெற்றி அடையும். வெற்றி அடைஞ்சால் திரையுலகம் நல்லா இருக்குன்றது தான் இப்போ நம்முடைய எண்ணம். இந்த பிரச்சனைகள் நிஜமாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் கூட்டாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஆனால் அந்த வெற்றியை அடையிறதுக்கு முன்னாடி இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தயாரிப்பாளர். என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பல்வேறு தடங்களை ஏற்படுத்துவாங்க சார். ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. யாரையும் குறைச்சா சொல்லலை, நடிகர்கள் சம்பளம் குறைச்சிக்கிறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒத்துக்குவாங்களான்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும், அதுக்கான முயற்சியும் எடுப்பாங்க. அதை தடைகள்லாம் தாண்டி தான் இதை வெற்றி அடைய வைக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை வெற்றி அடைய வச்சா நல்லதுன்னு நினைக்கிறோம். தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்லை, இந்த திரையுலகத்துக்கே நல்லது. பல்வேறு தடைகள் வரும், பல்வேறு விமர்சனங்கள் வரும், ஆனால் இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும். விமர்சனத்துக்கு கோவப்படக்கூடாது. நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோமோ அந்த நோக்கம் வெற்றி அடைவதற்காக தான் நம்ம பாடுபடணும். யாரையும் காயப்படுத்தணுன்றது நம்ம நோக்கம் இல்லை, நம்ம நல்லது நடக்கணும்னு தான் நம்ம நோக்கம். உங்களுடைய பார்வையில் நடிகர் சங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இதுக்கு எப்படி இருக்குது? இது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களே, இன்னும் பேச ஆரம்பிக்கல சார். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பெப்சி அமைப்பு 3 வட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். நேற்று கூட அண்ணன் வந்து பேசினாங்க, தலைவர் செல்லுமணி அண்ணன். நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய முழுமையாக ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னாங்க. இன்னும் நமக்கு அவங்க நல்ல ஆலோசனைலாம் சொல்லியிருக்காங்க. தொழிலாளி கொஞ்சம் பாதித்தாலும் இது மாதிரிலாம் பண்ணுங்க, நல்லா இருக்கு, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, உங்கள்கிட்ட பவர் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம அதை உள்வாங்கியிருக்கோம். அதுமாதிரி விநியோக சங்கமும் நமக்கு சொல்லியிருக்காங்க, திரையரங்கு உரிமையாளரும் சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எந்த வித இது இல்லாமல், கோஷியும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருந்து இதை வெற்றி அடை செய்ய வைக்கணுன்றதுல எல்லாரும் உறுதியாக இருக்காங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பும் இதில் இருக்குது. அதனால் வெற்றி அடைகின்ற நம்பிக்கை இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 பிரபலமான தயாரிப்பாளர் தரப்புலேருந்து உதவி தலைவர்கள் வந்திருக்காங்க. ஆமாம் சார். ஒரு பக்கம் லைக்காலேருந்து தமிழ்குமரன், இன்னொரு பக்கம் அர்ச்சனா கல்பாத்தி. அவங்க 2 பேரும் இந்த சங்கத்துக்குள்ளே வந்தபோதே அவங்களுடைய துணையோடு மிகப்பெரிய கலை நிகழ்ச்சி நடத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெரும் நிதியை சேர்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது. அதை பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குது? இன்னும் இருக்குது சார், செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இன்னும் இருக்குது. செய்யணுன்றது தான் எல்லாருடைய ஆர்வம். சங்கத்துக்கு நிதி அதிகமாக வரணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறதால இன்னும் ஒரு வருஷம் தான் போயிருக்கு, இன்னும் 2 ஆண்டு இருக்குது. அதுக்குள்ளே நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. செஞ்சு கொடுத்தா சங்கத்துக்கு நல்லது. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நேர்காணலுக்கு அழைத்ததுக்கு உங்கள் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.